பாட்டுக்கு பாட்டு போட்டிக்கு போட்டி மாதிரி நீயா நானான்ற மாதிரி நானும் கட்சி நடத்துகிறேன் நீனும் கட்சி நடத்துறியான்னு எதிர்முகாமை வந்து நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால் எப்படி வந்து சமாதானமாகும்? ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து என்ன சொல்லியிருப்பாரு? பாஜக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கை வந்துடும், சிக்கல் வந்துடும், நீங்கள் இந்த மாதிரி எதிர்த்து பண்ணாதீங்க, வாக்கு வங்கி சிதறிடும், பாஜக வந்து இன்னைக்கு வந்து உங்களை வந்து இப்போ நீங்கள் பாஜகவுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டால்தான் அன்புமணி சிறைக்கு போகாமல் இருப்பாரு. எனவே அன்புமணியினுடைய தரப்பு ஒரு ஆதரவு வழக்கறிஞர் எப்படி பேசுவாரோ, ஒரு ஆதரவாளர் எப்படி பேசுவாரோ, ஒரு கட்சியின் அனுதாவி எப்படி பேசுவாரோ, அதைத்தான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடத்துல வந்து சொல்லி அவரை சமாதானப்படுத்த முடியுமா என்கிற இடத்திலே தான் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் மருத்துவர் ராமதாஸை ஒப்புக்கொள்வாராங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் பொதுவெளியிலே வந்து அன்புமணி குறித்து பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப ஏன் பேசுகிறார்? தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டை வந்து மீறி போய்விட்டது. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முடம் என்ன என்று சொல்வதை போல தன்னுடைய எல்லையை தாண்டி போய்விட்டது. இனிமேலும் இந்த கட்சி வந்து நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த கட்சி வந்து காணாமல் போய்விடும்.